என்னை தேடி வந்தீரே. உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. ஆகாதவன் என்று தள்ளின என்னை, ஆகாதவன் என்று தள்ளின என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீரே. மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீரே. மகன் தூய ஆவியின் பெரிய ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். இன்றைய நாளின் சிந்தனைக்காக யோசுவாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனம். அந்த ஊர்களில் ஒன்றுக்கு ஓடி வருகிறவன் ஊருக்குள் செல்லும் ஊர் வாசலின் முகப்பில் நின்று கொண்டு அந்த மூப்பர் கேட்க தன் காரியத்தை சொல்ல வேண்டும். அப்பொழுது அவனை தங்களிடத்தில் ஊருக்குள்ளே சேர்த்து கொண்டு தங்களோடு குடியிருக்க அவனுக்கு இடம் கொடுக்க வேண்டும். அன்பின் இறை மக்களே, ஆண்டவருடைய திருப்பணியில் ஈடுபட்டிருக்கிற ஒரு பணியாளனை குறித்து இந்த பகுதியில் யோசுவா 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அவன் மூப்பர்கள் கேட்க, மூப்பர்கள் என்பவர்கள் திருச்சபையினுடைய சபையினுடைய முக்கியமான உறுப்பினர்கள். அவர்களிடத்தில் மன்னிப்பும் தாழ்மையும் பொறுமையும் இரக்கமும் இருக்கும். அவ்விதமாக மக்களைத்தான் மூப்பர்களாக கடவுள் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு அந்த பணியாளன் ஓடி வருகிற அந்த பணியாளன் அவன் மனப்பூர்வமாக ஊழியம் செய்ய ஓடி வர வேண்டும். அதுதான் முழு இருதயத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும். முழு அன்போடு ஊழியம் செய்ய வேண்டும், பணி செய்ய வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்களுக்கு எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கீழ்ப்படியுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகாக பணியாளனை குறித்து சொல்கிறார். ஒவ்வொரு முறையும் ஒரு சமயம் ஒரு அலுவலகத்தில் ஒரு பெண் ஒப்பந்த தொழிலாளி இருந்தார். அவருடைய வேலை மேஜையில் இருக்கிற கோப்புகளை இன்னொரு மேஜைக்கு எடுத்து செல்கிற ஓயவாக பணிபுரிந்தார். அவர் மலர்ந்த முகத்தோடு மிக தாழ்மையோடு அவரை பற்றி எந்த புகாரும் வராதபடி மிக பணிவுடன் ஒழுக்கமாக பணியை செய்திருந்தார். வேலையில் இருக்கிற அனைவரின் கண்களிலும் அவருக்கு தயவு கிருபை கிடைத்தது. அவருடைய பணியும் மிக பயனுள்ளதாக இருந்தது. உண்மையிலே பொறுப்புள்ள பதவிகளை வகித்த அதிகாரிகளுக்கு கூட அவர் ஒரு சிறந்த உதாரணமாக இருந்தார். இன்றைக்கும் பிறருக்கு நாம் கிறிஸ்துவின் சாட்சியாக வாழ்ந்து அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்த சிறந்த வழி நம்மை தாழ்த்துவது, ஆண்டவரைப் போல உற்சாகமாக இதயத்தோடு நம்முடைய பணிகளை செய்வது ஆகும். பேதுரு ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கருத்துக்குள்ளாக அடங்கியிருங்கள் என்று சொல்லுகிறார். அங்கே ஓடி வந்த அந்த பணியாளன் மூப்பர்களை அழைத்து அவன் கேட்கும் பொழுது அவர்கள் இறங்கி பதில் கொடுப்பார்கள். எப்பொழுது இப்படிப்பட்ட இந்த பெண்மணியைப் போல பணியாளனாக அவன் செயல்படும் பொழுது நிச்சயமாகவே அவனுக்கு ஒரு இரக்கத்தையும் பண்பையும் அநேகருக்கு ஒரு மாதிரியான பணியாளனாகவும் ஒரு எடுத்துக்காட்டுள்ள ஒரு பணியாளனாகவும் ஆண்டவராகிய கடவுள் அங்கு நன்மை செய்கிறார். ஆனால் இன்றைக்கு பணியாளர் குருவை விட எஜமானனை விட உயர்வாக எண்ணப்படுகிற நிலை. நாம் எந்த பணிக்கு அழைக்கப்பட்டாலும் அதில் உண்மை, தாழ்மை, முழுமை இருக்க வேண்டும். முழுமை என்பது நம்முடைய பணியில் நம்முடைய துவக்கத்திலிருந்து நம்முடைய பணி நிறைவு வரைக்கும் முழுமை. எந்த இடத்துல பணி செய்கிறோமோ அந்த இடத்தின் துவக்கத்திலிருந்து நம்முடைய எல்கை முடியும் மட்டும். அந்த ஒரு உதாரணத்துக்கு ஒரு வளாகம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த வளாகம் முழுவதும் நம்முடைய பணிகள். அதை மேற்பார்வையிடுவது எஜமான். ஆனால் அதில் பணி செய்து இரவும் பகலும் சுத்தம் படுத்துவது, அதை கண்காணிப்பது அந்த பணியாளன். ஆகவேதான் மனப்பூர்வமாக இறைப்பணியை செய்ய வேண்டும். இன்றைக்கும் கூட திருச்சபையில் இருக்கின்ற அருமையான ஊழியர்கள், பணியாளர்கள் யாவரையும் நாம் நினைக்கிறோம். இன்றைக்கு அவர்களை நினைவூர்ந்து அவர்கள் உண்மையும் உத்தவமாய்
மனிதருக்கென்று ஊழியம் செய்யாதபடி கடவுளுக்கென்று அவர்கள் ஊழியம் செய்ய ஒவ்வொருவரையும் நீர் உருவாக்கும். அன்பின் தகப்பனே, இன்றைக்கு எங்கள் தினசரி வாழ்வில் நாங்கள் பணிபுரியும் இடங்களில் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை பிரதிபலிக்கிறோமா என்ற உணர்வோடு இந்த நாளை நாங்கள் துவங்குகிறோம். கர்த்தர் எங்களுடைய பணிகளிலே உண்மையும் உத்தமமாக, அன்பும் இரக்கமுமாக, முழுமையுள்ள பக்தி உள்ளவர்களாக செயல்பட எங்களுக்கு உதவி செய்தருளும். இறைமகனே, உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் துதித்து போற்றி உம்முடைய அழைப்பை உணர்ந்து ஆண்டவரை மனரம்யமாய் பணி செய்ய எங்களுக்கு உதவி செய்தருளும். இறைமகன் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.